பேசணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு இத்தனை பேர் இன்வைட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்கிறது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்களை இந்த அகாடமிக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் அங்க இருந்த என்ன இந்த மேடைக்கு ஏற்ற காரணமா இருந்தவங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கதான் நானும் இருந்தேன் மே 30ஆம் தேதி வரைக்கும் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும். பிகாஸ் ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ இந்த என்னோட வெற்றியும் ஈஸியா கிடைச்சது கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கு. நிறைய டைம் நானும் தோத்துருக்கேன். அந்த தோல்வியில என் கூட இருந்து நீ ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை கூட்டி இந்த வரைக்கும் வந்து நான் வந்திருக்கேன்னா அதுக்கு நிறைய பேர் காரணமா இருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். முதல்ல என்னோட கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த 4வது அட்டெம்ப்ட்ல 149 ரேங்க்னா யாருமே நம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஃபார் மீ டு கெட் திஸ் ரேங்க். அண்ட் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஒரு கடைநிலை ஊழியரா ஜாயின் பண்ணி தான் அடைய முடியாத அந்த உயரத்தை தன் மகள் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் கஷ்டப்பட்டு பிரார்த்தித்து என்னை ஏற்ற அப்பாவுக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல அண்ட் ஒரு முறையும் நான் பிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்மா, மெயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், இன்டர்வியூ போயிட்டு வரல அப்படின்னும் போது எல்லாரும் என்ன பேசினாலும் இல்லம்மா என் பொண்ணு கலெக்டர் ஆவான்னு அவங்க நம்பி என்னையும் நம்ப வச்சு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோட தாய், பள்ளி படிப்பை கூட தாண்டாத தாய் தன் மகளை கலெக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு நான் இந்த மூமெண்ட்ல தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப். அவள் கனவை அவளை காண விடுங்கள். நம்மளோட வீட்டு பிரச்சனை எதையும் அவளுக்கு எடுக்க வேணாம். அவள் ட்ரீம்ஸை நோக்கி அவ போட்டோம், எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை இந்த தூரம் தூக்கிட்டு வந்த என்ன மிஸ்டர் பிரேம்குமார். ஐ எம் வெரி ப்ரௌட் தட் ஐ அம் ஹிஸ் சிஸ்டர். அண்ட் இங்க நான் சொல்லாம இருக்க என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் என்னோட குருவா இருந்து இந்த 4 இயர்ஸ் கைட் பண்ண திரு கற்பூர சுந்தரபாண்டி ஐயா IAS ரிட்டையர்ட் அவர்களுக்கும் நான் இந்த மொமெண்ட்ல தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் I take this opportunity to and I'll be very grateful to them கண்டிப்பா. அண்ட் என் பேச சொன்னாங்க, என்ன பேசுறீங்க மேடம், நீங்க நிறைய பேசணும், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஏன் படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் IAS ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் ஆகணும்னே நிறைய பேர் தெரியாம இருக்கும். என்னதான் அந்த வேலை பார்த்தாலும் கலெக்டர் வேலைக்கு இன்னும் அந்த கிரேஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் IAS ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் வராங்க, 5000 டாக்டர்ஸ் வராங்க. ஆனா ஹார்ட்லி 10 to 15 IAS கூட வர மாட்டாங்க. that shows the position. அது அந்த எண்ணிக்கை உங்களுக்கு காட்டுது அதனோட மதிப்பு என்ன, அதனோட பவர் என்ன அப்படின்றது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து குறை சொல்றது ரொம்ப ஈஸி. இந்த ரோடு சரியில்லை, தண்ணி வரல அப்படின்ட்டு கீழே உட்கார்ந்து குறை சொல்றது ஈஸி. ஆனா அந்த ஃபீல்ட் லெவல்ல இறங்கி அதை சரி பண்ணணும், சரி பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தையும் பவரையும் கண்டிப்பா உங்களுக்கு IAS கொடுக்கும். அந்த நம்பிக்கையில தான் நானும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நானும் ஸ்கூல்ல நல்லா படிப்பேன். ஸோ ஆகணுன்றது என்னோட கனவா இருந்தாலும் அது எப்படி பண்ணணுன்றது எனக்கு தெரியாமலே இருந்தது. ஸோ அதனால கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு MNCல பிளேஸ் ஆகி இருந்தாலும் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில 30,000 ரூபாய் வேலையோட ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னா அது அந்த ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அதுவும் இல்லாம நீ படிமா அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நானும் படிக்க ஆரம்பிச்சேன். 2012 நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஆனா அப்போல இருந்து ஆரம்பிச்ச அந்த பயணம் இப்போதான் 2017ல முடிஞ்சிருக்கு. ஸோ அன்னைக்கு எனக்கு நீ IAS ஆகும் 5 வருஷம் ஆகும்னு சொல்லியிருந்தா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அப்போ நான் படிச்சேன். என்ன நம்பிக்கையில படிச்சேன்னா கண்டிப்பா என்னால நான் எடுக்கிற கரியரால என்னோட லைஃப் மட்டும் இல்லாம என்னோட சுத்தி இருக்கிறவங்க லைஃபும் மாத்தணும், நானும் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரியா வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலதான் ஒரு முறை நான் தோக்கும் போதும் நான் திரும்பி எழுந்து வந்தேன். ஏன்னா IAS is not an easy job. ஒரு நாள்ல எல்லாம் ஒரு பாட்டுல எல்லாம் IAS ஆக முடியாது. பிகாஸ் அந்த ப்ராசஸே 1 இயர் எடுக்கும். அந்த ப்ராசஸ்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல போய் நம்ம எல்லாருமே அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு தோத்துட்டோம்னா திருப்பி முதல் தேர்வுல இருந்து நம்ம திரும்பி எழுதணும். அது திருப்பி 1 வருஷம் ஆகும். சரியா?
ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு புத்திசாலித்தனமோ நாலேஜ் இன்டெலிஜென்ஸை தாண்டி பொறுமை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு வந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு கான்வென்ட்ல படிச்சுட்டு ஒரு ஐஐடியில படிச்சுட்டு நான் இந்த ரேங்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றதை விட நான் ஒரு அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில படிச்சு அரசு பொறியியல் கல்லூரியில படிச்சு அரசு வேலை பார்த்து கொண்டு நான் இப்போ இன்னைக்கு ஐஏஎஸ் ஆயிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அன்னைக்கு இல்லாத அந்த பெருமை இன்னைக்கு நான் பெருமையா இருக்கேன். பிகாஸ் அது அந்த மித்தை உடைக்கிறது தான் நாங்க இன்னைக்கு 3 பேருமே, நான் மட்டும் இல்ல அவங்க 2 பேருமே நாங்க பேச வந்திருக்கான காரணமும் அதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒருவேளை நம்ம வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கணும், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கணும், நம்ம எல்லாம் பெரிய அகாடமியில படிக்கணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதை உடைக்கிறதுக்காகவே தான் நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஏன்னா என்னோட பேக்ரவுண்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க, நானும் அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக படித்து சாதாரணமான பள்ளியில படிச்சுதான் சாதாரணமான கல்லூரியில படிச்சுதான் இன்னைக்கு வந்திருக்கேன். சரி, அப்புறம் ஏன்னா இங்க வெரி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா சின்ன குழந்தையில இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பா அம்மா எல்லாரும் இருக்கீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த குட்டி குழந்தைங்களுக்குலாம் சொல்றேன் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோன்னே தெரியாம அவங்க படிப்பாங்க, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாம படிப்பாங்க. கேட்டா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அம்மா திட்டுவாங்க மிஸ் திட்டுவாங்கன்றதுக்காகவே படிப்பேன். எங்க தம்பியை கூப்பிட்டு வச்சு நான் சொல்றேன், வாடா இல்லடா இது இப்படிதான் பிசிக்ஸ் அக்கா இது இல்லக்கா இது 5 மார்க் மேம் வராதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால இது வேணாக்கா, இது போன டெஸ்ட்லயே கேட்டாங்க, இது கேட்க மாட்டாங்க இந்த டைம் மேடம், இதெல்லாம் படிக்க வேணான்ட்டாங்க, இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இப்போ இருக்கு. இது சிரிப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. அதாவது வெறும் மதிப்பெண்களை மட்டுமே நோக்கி மாணவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். பட் அதெல்லாம் அது கண்டிப்பா யூஸ் ஆகாதுன்றது தான் எங்களோட நிதர்சனமான உண்மை. ஏன்னா என்ன படிக்கிறோன்றதை புரிஞ்சு படிங்க. அது 6th நீங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க படிக்க சொல்றது வந்து 6th to 12th என்சிஆர்டி புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிங்க அப்படின்னா எல்லாரும் உட்காந்து திருப்பி ஃபர்ஸ்ட் 6th இருந்து படிக்க ஆரம்பிப்போம். அதை ஒழுங்கா நம்ம 6thலயே படிச்சிருந்தோம்னா அப்போ ஒழுங்கா நம்ம காலேஜ்ல படிக்கும்போது யூபிஎஸ்சிக்கு படிக்கலாம். ஸோ அதனால குட்டி குழந்தைங்க தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. புரியாமலேயே என்ன படிக்கிறோம்னு தெரியாம ஒரு திருக்குறளா இருக்கட்டும், ஒரு பிசிக்ஸ் கான்செப்டா இருக்கட்டும், எதுக்கு படிக்கிறோன்னே அவங்களை தெரியாம படிக்க வைக்காதீங்க. புரிஞ்சு படிங்க. படிப்பு இல்லாம ஸ்போர்ட்ஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரியா? வெறும் ரோட் லேர்னிங் மட்டும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா அது உங்களுக்கு இப்போ வெளியே வந்து உங்களுக்கு ஒரு கெரியர் யூபிஎஸ்சியில் ஒரு கெரியர் நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். அது எந்த மாதிரியான உங்களுக்கு கண்டிப்பா பைஹார்ட் பண்ணி எல்லாம் இங்க எதுவுமே எழுத முடியாது. பிகாஸ் வி ரைட் மெயின்ஸ் ஃபார் 1750 மார்க்ஸ் 9 பேப்பர்ஸ். எதை பைஹார்ட் பண்றது எதை விடுறது? ஸோ புரிஞ்சிக்காம படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்றது அதுதான், தயவு செஞ்சு பேப்பர்ஸ் படிங்க. ஸ்கூல்ல பண்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஸ்போர்ட்ஸ், பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, இது எல்லாத்தையும் எவ்வளவு வெற்றின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்ல, பார்ட்டிசிபேஷன் முக்கியம். தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்களேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லீடர்ஷிப் அதை எல்லாத்தையும் நீங்களே வளர்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் அதுக்கு தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க. வெறும் புக்ஸ் மட்டுமே ஹெல்ப் பண்ணாத லைஃப்ல அதை நீங்க அது அந்த ஸ்டேஜ்ல தெரியாது. இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்போ அது ரியலைஸ் ஆகும், நம்ம எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணலையே, நம்மளுக்குன்னு ஒரு ஈவெண்ட்ல கூட நம்ம இல்லவே இல்லையே, நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே விஷயம் தான், உங்கள் எண்ணங்களை குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. யார் என்ன பண்ணாலும் ஃபேமிலி சப்போர்ட் மாதிரி ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த 12th முடிச்சுட்டு யூபிஎஸ்சி பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்க எல்லாரும் நிறைய கேட்டாங்க, எப்படிக்கா பண்றது, என்னக்கா பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நானும் கேட்டிருந்தேன், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்ன பண்ணணும்ன்றத வந்து தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்க. கிளாரிட்டி இன் யுவர் கோல் வந்து ரொம்ப முக்கியம். இது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கான வழிமுறை என்னன்றத வந்து யோசிச்சு அதுக்கான கிளியர் ரோட் மேப் வச்சுக்கோங்க. சும்மா அது பண்ண சொன்னா கொஞ்ச நாள் வந்து ஒரு அட்டெம்ப்ட் எழுதி பார்க்கலாம், வேலை கிடைக்கலன்னு கொஞ்ச நாள் இதை படிச்சு பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லாம இதுக்குன்னே நிஜமாவே டெடிகேட்டடா படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது நான் எல்லாரையும் சிவில் சர்வீசஸ் வாங்கன்னு நான் சொல்லல, பட் வாட் எவர் பி தி ஃபீல்ட் யூ சூஸ், புட் யுவர் ஹோல் ஹார்ட் இன் அண்ட் டெஃபினெட்லி சக்சஸ் வில் பி யோர்ஸ். அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்.
என்ன எல்லாரும் சேர்ந்து யூபிஎஸ்சி எழுதுங்க, எல்லாரும் சேர்ந்து மெடிசன், உங்களுக்கு என்ன வரும்ன்றத தெளிவா யோசிங்க. அது எது வேணா இருக்கட்டும். ஆனா நம்ம சூஸ் பண்ற கேரியர் நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் அது நல்லா ஒரு பயனை தரணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி கண்டிப்பா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் யூபிஎஸ்சிக்கு என்ன புக் வேணும், கைட் வேணும், அதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா யூபிஎஸ்சிக்கு அது தவிர வேற என்ன வேணும்? நாலேஜ், செல்ஃப், அதான் நான் சொன்ன மாதிரி நாலேஜ், இன்டெலெக்சுவாலிட்டி அது எல்லாமே செகண்டரி தான். பர்சிஸ்டன்ஸ், பேஷன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எப்போ நான் வந்து தோல்வியை பார்த்து பயந்துட்டே போனேனோ அப்ப தோல்வி என்னை துரத்த ஆரம்பிச்சு. 2013ல மெயின்ஸ் நான் தோத்தப்போ என்னடா போயிடுச்சேன்னு உட்காந்து நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் 2014ல இன்டர்வியூ போயிடுச்சு. ஐயோ என்னடா இன்டர்வியூல போய் நம்ம போயிட்டோமே, திருப்பி நம்ம எப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு பார்த்தா 2015ல எனக்கு ப்ரிலிம்ஸே போயிடுச்சு. அப்போ அதான் யோசிச்சேன், நான் பண்ண தப்பை யோசிக்காம தோத்துருவேன் பயந்தப்போ எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஒரு பிரேக் எடுத்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு வரல, நான் இது பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்ன்றதை யோசிச்சு அதுக்காக நான் பண்ண அந்த 16 அட்டெம்ப்ட் தான் நான் எல்லா ஸ்டேஜும் கிளியர் பண்ணி கடைசியில் ரேங்க் 149 எடுத்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த பிரேக் எடுங்க. நீங்க ஏன் தோக்குறீங்க, என்ன பண்றீங்க, உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் எடுங்க. நீங்க உங்களுக்கு என்ன வரும், ஏன் தப்பு பண்றோம், எது சரியா வரும், அதை நீங்க, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி, உங்களுக்கு என்ன வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் கண்டிப்பா வேணும். அந்த பொறுமையும் நிதானமும் இல்லைன்னா கண்டிப்பா யூபிஎஸ்சி இல்ல எந்த ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும் எந்த ஒரு வாழ்க்கை பயணமா இருந்தாலும் அது கண்டிப்பா முடியாது, அது சக்சஸ்ஃபுல்லா முடியாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். செல்ஃப் அனாலிசிஸ்க்கு அப்புறம் ரைட் செலக்ஷன் ஆஃப் புக்ஸ். அதை படிக்க ஆரம்பிச்சப்போ எதை படிக்கணும்ன்றத தெளிவா, அப்புறம் ஏன்டா படிச்சோம்லாம் யோசிக்க கூடாது. படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டா படிக்கணும், இது படிக்கணும் இது படிக்க கூடாதுன்னு தெளிவா படிக்க தயவு செஞ்சு. அப்புறம் பாதி இப்போ நாங்க பேசுற மோட்டிவேஷன்ல நாளைக்கே உங்களுக்கு மோட்டிவேட் ஆகி பிலிம்ஸ் எழுதலாம், ஆனா திருப்பி மெயின்ஸ் எழுதணும்னா அது உங்களுக்குள்ள இருந்து வரணும். அதனால நாங்க சொல்றோம் மோட்டிவேஷன்ன்றது செல்ஃபா மோட்டிவேட் ஆகிறத விட ஒரு பெரிய பிளஸ் எதுவுமே கிடையாதுங்க. நாங்க பேசுறத வச்சு நாளைக்கு ஒரு நாள் படிக்க முடியும், ஒரு வாரம் படிக்க முடியும், ஒரு வருஷம் படிக்க முடியும். ஆனா இன்டர்வியூலயும் தோத்துட்டு திருப்பி படிக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு உங்களே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் கான்பிடன்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது முடியலன்னா கண்டிப்பா வேற யார் உயரத்தை தன் மகள் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் கஷ்டப்பட்டு பிரார்த்தித்து என்னை ஏற்ற அப்பாவுக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டேன். அண்ட் ஒரு முறையும் நான் பிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா, மெயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், இன்டர்வியூ போயிட்டு வரல அப்படின்னும் போது எல்லாரும் என்ன பேசினாலும் இல்லம்மா என் பொண்ணு கலெக்டர் ஆவான்னு அவங்க நம்பி என்னையும் நம்ப வச்சு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோட தாய், பள்ளி படிப்பை கூட தாண்டாத தாய் தன் மகளை கலெக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு நான் இந்த மூமெண்ட்ல தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப், அவள் கனவை அவளை காண விடுங்கள். நம்மளோட வீட்டு பிரச்சனை எதையும் அவளுக்கு எடுக்க வேணாம், அவள் ட்ரீம்ஸை நோக்கி அவள் போட்டோம், எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை இந்த தூரம் தூக்கிட்டு வந்த என்ன மிஸ்டர் பிரேம்குமார். ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ அம் ஹிஸ் சிஸ்டர். அண்ட் இங்க நான் சொல்லாம இருக்க என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், அப்புறம் என்னோட குருவா இருந்து என்னோட 4 years கைட் பண்ண திரு கற்பூர சுந்தரபாண்டி ஐயா ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்களுக்கும் நான் இந்த மூமெண்ட்ல தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் I take this opportunity to I will be very grateful to them கண்டிப்பா. அண்ட் என்ன பேச சொன்னாங்க, என்ன பேசுறீங்க மேடம், நீங்க நிறைய பேசணும், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஏன் படிக்கணும்னு, ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் ஆகணும்னே நிறைய பேர் தெரியாம இருக்கும். என்னதான் நம்ம வேலை பார்த்தாலும் கலெக்டர் வேலைக்கு இன்னும் அந்த கிரேஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் ஐஏஎஸ் ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் வராங்க, 5000 டாக்டர்ஸ் வராங்க. ஆனா ஹார்ட்லி 10 to 15 ஐஏஎஸ் கூட வர மாட்டாங்க. that shows the position. அந்த எண்ணிக்கை உங்களுக்கு காட்டுது அதனோட மதிப்பு என்ன, அதனோட பவர் என்ன அப்படின்றது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து குறை சொல்றது ரொம்ப ஈஸி. இந்த ரோடு சரியில்லை, தண்ணி வரல அப்படின்ட்டு கீழே உட்காந்து குறை சொல்றது ஈஸி.
ஆனா அந்த ஃபீல்ட் லெவல்ல இறங்கி அதை சரி பண்ணணும், சரி பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தையும் பவரையும் கண்டிப்பா உங்களுக்கு ஐஏஎஸ் கொடுக்கும். அந்த நம்பிக்கையில தான் நானும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நானும் ஸ்கூல்ல நல்லா படிப்பேன். ஸோ ஆகணுன்றது என்னோட கனவா இருந்தாலும் அது எப்படி பண்ணணுன்றது எனக்கு தெரியாமலே இருந்தது. ஸோ அதனால கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு எம்என்சில பிளேஸ் ஆகி இருந்தாலும் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில 30,000 ரூபாய் வேலையோட ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னா அது அந்த ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அதுவும் இல்லாம நீ படிமா அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நானும் படிக்க ஆரம்பிச்சேன். 2012 நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஆனா அப்போல இருந்து ஆரம்பிச்ச அந்த பயணம் இப்போதான் 2017ல முடிஞ்சிருக்கு. ஸோ அன்னைக்கு எனக்கு ஐஏஎஸ் ஆகும் 5 வருஷம் ஆகும்னு சொல்லியிருந்தா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அப்போ நான் படிச்சேன். என்ன நம்பிக்கையில படிச்சேன்னா கண்டிப்பா என்னால நான் எடுக்கிற கரியரால என்னோட லைஃப் மட்டும் இல்லாம என்னோட சுத்தி இருக்கிறவங்க லைஃபும் மாத்தணும், நானும் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரியா வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலதான் ஒரு முறை நான் தோக்கும் போதும் நான் திருச்சி எழுந்து வந்தேன். ஏன்னா ஐஏஎஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஒரு நாள்ல எல்லாம் ஒரு பார்ட்ல எல்லாம் ஐஏஎஸ் ஆக முடியாது. பிகாஸ் அந்த ப்ராசஸே 1 இயர் எடுக்கும். அந்த ப்ராசஸ்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல போய் நம்ம எல்லாருமே அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு திருப்பி தோத்துட்டோம்னா திருப்பி முதல் தேர்வுல இருந்து நம்ம திரும்பி எழுதணும். அது திருப்பி 1 வருஷம் ஆகும். சரியா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை என்னை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு புத்திசாலித்தனமோ நாலேஜ் இன்டெலிஜென்ஸை தாண்டி பொறுமை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு வந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு கான்வென்ட்ல படிச்சுட்டு ஒரு ஐஐடியில படிச்சுட்டு நான் இந்த ரேங்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றதை விட நான் ஒரு அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில படிச்சு அரசு பொறியியல் கல்லூரியில படிச்சு அரசு வேலை பார்த்துக்கொண்டு நான் இப்போ இன்னைக்கு ஐஏஎஸ் ஆயிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அன்னைக்கு இல்லாத அந்த பெருமை இன்னைக்கு நான் பெருமையா இருக்கேன். அது அந்த மித்தை உடைக்கிறது தான் நாங்க இன்னைக்கு 3 பேருமே, நான் மட்டும் இல்ல அவங்க 2 பேருமே நாங்க பேச வந்திருக்கான காரணமும் அதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒருவேளை நம்ம பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கணும், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கணும், நம்ம எல்லாம் பெரிய அகாடமியில படிக்கணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதை உடைக்கிறதுக்காகவே தான் நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க, நானும் அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக படித்து சாதாரணமான பள்ளியில படிச்சுதான் சாதாரணமான கல்லூரியில படிச்சுதான் இன்னைக்கு வந்திருக்கேன். சரி, அப்புறம் ஏன்னா இங்க வெரி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா சின்ன குழந்தையில இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்பா அம்மா எல்லாரும் இருக்கீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த குட்டி குழந்தைங்களுக்குலாம் சொல்றேன். ஆக்சுவலா ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோன்னே தெரியாம அவங்க படிப்பாங்க, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாம படிப்பாங்க. கேட்டா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அம்மா திட்டுவாங்க, மிஸ் திட்டுவாங்கன்றதுக்காகவே படிப்பேன். எங்க தம்பியை கூப்பிட்டு வச்சு நான் சொல்றேன், வாடா இல்லடா இது இப்படிதான் பிசிக்ஸ் அக்கா, இது இல்லக்கா இது 5 மார்க் மேம் வராதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால இது வேணாக்கா, இது போன டெஸ்ட்லயே கேட்டாங்க, இது கேட்க மாட்டாங்க இந்த டைம், மேடம் இதெல்லாம் படிக்க வேணான்ட்டாங்க, இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இப்போ இருக்கு. இது சிரிப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. அதாவது வெறும் மதிப்பெண்களை மட்டுமே நோக்கி மாணவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட் அதெல்லாம் அது கண்டிப்பா யூஸ் ஆகாதுன்றதுதான் எங்களோட நிதர்சனமான உண்மை. ஏன்னா என்ன படிக்கிறோன்றத புரிஞ்சு படிங்க. அது 6th நீங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க படிக்க சொல்றது 6th to 12th என்சிஆர்டி புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிங்க அப்படின்னா எல்லாரும் உட்காந்து திருப்பி ஃபர்ஸ்ட் 6th இருந்து படிக்க ஆரம்பிப்போம். அதை ஒழுங்கா நம்ம 6thலயே படிச்சிருந்தோம்னா அப்போ ஒழுங்கா நம்ம காலேஜ்ல படிக்கும்போது யூபிஎஸ்சி படிக்கலாம். ஸோ அதனால குட்டி குழந்தைங்க தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. புரியாமலேயே என்ன படிக்கிறோம்னு தெரியாம ஒரு திருக்குறளா இருக்கட்டும், ஒரு பிசிக்ஸ் கான்செப்டா இருக்கட்டும், எதுக்கு படிக்கிறோன்னே அவங்கள தெரியாம படிக்க வைக்காதீங்க. புரிஞ்சு படிங்க. படிப்பு இல்லாம ஸ்போர்ட்ஸ் மற்ற ஆக்டிவிட்டிஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரியா? வெறும் ரோட் லேர்னிங் மட்டும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா அது உங்களுக்கு இப்போ வெளியே உங்களுக்கு ஒரு கெரியர் யூபிஎஸ்சில ஒரு கெரியர் நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். அது எந்த மாதிரியான உங்களுக்கு கண்டிப்பா பைஹார்ட் பண்ணி எல்லாம் இங்க எதுவுமே எழுத முடியாது. பிகாஸ் வி ரைட் மெயின்ஸ் ஃபார் 1750 மார்க்ஸ் 9 பேப்பர்ஸ். எதை பைஹார்ட் பண்றது, எதை விடுறது? ஸோ புரிஞ்சிக்காம படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்றது அதுதான், தயவு செஞ்சு பேப்பர்ஸ் படிங்க. ஸ்கூல்ல பண்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.
சரிங்களா? இந்த ஸ்போர்ட்ஸ், பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, இது எல்லாத்தையும் எவ்வளவு வரும். வெற்றின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்ல, பார்ட்டிசிபேஷன் முக்கியம். தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்களேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லீடர்ஷிப் அதை எல்லாத்தையும் நீங்களே வளர்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் அதுக்கு தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க. வெறும் புக்ஸ் மட்டுமே ஹெல்ப் பண்ணாது லைஃப்ல. அதை நீங்க அது அந்த ஸ்டேஜ்ல தெரியாது. இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்போ அது ரியலைஸ் ஆகும், நம்ம எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணலையே, நம்மளுக்குன்னு ஒரு ஈவெண்ட்ல கூட நம்ம இல்லவே இல்லையே, நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே விஷயம் தான், உங்கள் எண்ணங்களை குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. யார் என்ன பண்ணாலும் ஃபேமிலி சப்போர்ட் மாதிரி ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த 12th முடிச்சுட்டு யூபிஎஸ்சி பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்க எல்லாரும் நிறைய கேட்டாங்க, எப்படிக்கா பண்றது, என்னக்கா பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நானும் கேட்டிருந்தேன், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்ன பண்ணணும்ன்றத தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்க. கிளாரிட்டி இன் யுவர் கோல் ரொம்ப முக்கியம். இது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கான வழிமுறை என்னன்றத யோசிச்சு அதுக்கான கிளியர் ரோட் மேப் வச்சுக்கோங்க. சும்மா அது பண்ண சொன்னா கொஞ்ச நாள் ஒரு அட்டெம்ப்ட் எழுதி பார்க்கலாம், வேலை கிடைக்கலன்னு கொஞ்ச நாள் இதை படிச்சு பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லாம இதுக்குன்னே நிஜமாவே டெடிகேட்டடா படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது, நான் எல்லாரையும் சிவில் சர்வீசஸ் வாங்கன்னு நான் சொல்லல, பட் வாட் எவர் பி தி ஃபீல்ட் யூ சூஸ், புட் யுவர் ஹோல் ஹார்ட் இன் அண்ட் டெஃபினெட்லி சக்சஸ் வில் பி யோர்ஸ். அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். என்ன எல்லாரும் சேர்ந்து யூபிஎஸ்சி எடுங்க, எல்லாரும் சேர்ந்து மெடிசன், உங்களுக்கு என்ன வரும்ன்றத தெளிவா யோசிங்க. அது எதுதானா இருக்கட்டும். ஆனா நம்ம சூஸ் பண்ற கேரியர் நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் அது நல்ல ஒரு பயனை தரணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி கண்டிப்பா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் யூபிஎஸ்சிக்கு என்ன புக் வேணும், கைட் வேணும், அதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா யூபிஎஸ்சிக்கு அது தவிர வேற என்ன வேணும்? நாலேஜ், செல்ஃப், அதான் நான் சொன்ன மாதிரி நாலேஜ், இன்டெலெக்சுவாலிட்டி அது எல்லாமே செகண்டரி தான். பர்சிஸ்டன்ஸ், பேஷன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எப்போ நான் தோல்வியை பார்த்து பயந்துட்டே போனேனோ அப்ப தோல்வி என்ன துரத்த ஆரம்பிச்சு. 2013ல மெயின்ஸ் நான் தோத்தப்போ என்னடா போயிடுச்சேன்னு உட்காந்து நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் 2014ல இன்டர்வியூ போயிடுச்சு. ஐயோ என்னடா இன்டர்வியூல போய் நம்ம போயிட்டோமே, திருப்பி நம்ம எப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு பார்த்தா 2015ல எனக்கு ப்ரிலிம்ஸே போயிடுச்சு. அப்போ அதான் யோசிச்சேன், நான் எப்போ நான் பண்ண தப்பை யோசிக்காம தோத்துருவேன் பயந்தப்போ எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஒரு பிரேக் எடுத்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு வரல, நான் இது பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்ன்றதை யோசிச்சு அதுக்காக நான் பண்ண அந்த 16 அட்டெம்ப்ட் தான் நான் எல்லா ஸ்டேஜும் கிளியர் பண்ணி கடைசியில் ரேங்க் 149 எடுத்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த பிரேக் எடுங்க. நீங்க ஏன் தோக்குறீங்க, என்ன பண்றீங்க, உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் எடுங்க. நீங்க உங்களுக்கு என்ன வரும், ஏன் தப்பு பண்றோம், எது சரியா வரும், அதை நீங்க, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் கண்டிப்பா வேணும். அந்த பொறுமையும் நிதானமும் இல்லைன்னா கண்டிப்பா யூபிஎஸ்சி இல்ல என்ன ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும் என்ன ஒரு வாழ்க்கை பயணமா இருந்தாலும் அது கண்டிப்பா முடியாது, அது சக்சஸ்ஃபுல்லா முடியாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். செல்ஃப் அனாலிசிஸ்க்கு அப்புறம் ரைட் செலக்ஷன் ஆஃப் புக்ஸ். அதை படிக்க ஆரம்பிச்சப்போ எதை படிக்கணும்ன்றத தெளிவா அப்புறம் ஏன்டா படிச்சோம்லாம் யோசிக்க கூடாது. படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டா படிக்கணும், இது படிக்கணும் இது படிக்க கூடாதுன்னு தெளிவா படிங்க தயவு செஞ்சு. அப்புறம் பாதி இப்போ நாங்க பேசுற மோட்டிவேஷன்ல நாளைக்கே உங்களுக்கு மோட்டிவேட் ஆகி பிலிம்ஸ் எழுதலாம், ஆனா திருப்பி மெயின்ஸ் எழுதணும்னா அது உங்களுக்குள்ள இருந்து வரணும். அதனால நாங்க சொல்றோம் மோட்டிவேஷன்ன்றது செல்ஃபா மோட்டிவேட் ஆகிறத விட ஒரு பெரிய பிளஸ் எதுவுமே கிடையாதுங்க. நாங்க பேசுறத வச்சு நாளைக்கு ஒரு நாள் படிக்க முடியும், ஒரு வாரம் படிக்க முடியும், ஒரு வருஷம் படிக்க முடியும். ஆனா இன்டர்வியூலயும் தோத்துட்டு திருப்பி படிக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு உங்களே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் கான்பிடன்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது முடியலன்னா கண்டிப்பா வேற யாரு எவ்வளவு சோர்ஸ் வந்தாலும் பண்ணவே முடியாது. நம்மளுக்கு இந்த அட்டெம்ப்ட் கிடைக்கலையே, நம்மளுக்கு இன்னுமே சர்வீஸ் வரலையே, நம்மளுக்கு 25 ஆயிடுச்சு 30 ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் அதை இன்டர்வியூல யோசிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, மலாலா won the Nobel Prize at the age of 17 whereas Kailash won at the age of 50. So it's not the age that matters, it's you that matters. So உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுங்க. மற்றவங்க பண்ணாங்க, மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல முன்னேறவே முடியாது. உங்களை நீங்க பீட் பண்ணும்போது தான்
நீங்க கண்டிப்பா மேல வருவீங்க. So that is what I wanted to tell. Definitely எல்லாரும் ஐஏஎஸ் எழுதுங்க, எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிடுங்க நான் சொல்லல. ஆனா உங்களுக்கு என்ன வரும்ன்றத தயவு செஞ்சு சூஸ் பண்ணி அதை நோக்கி பயணப்படுங்க. And to the girls especially, அவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், என்னப்பா பொண்ணு படிக்க வச்சுக்கிட்டு ஸ்கூல் படிச்சுட்டாங்க, காலேஜ் படிச்சுட்டாங்க, சரி கல்யாணம் பண்ணி கொடுங்க, எங்க அப்பா கிட்டயும் எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வட்டத்தை மட்டுமே உங்களுக்கான பவுண்டரிஸை நீங்களே லிமிட் பண்ணிக்காதீங்க. ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், ஓகே ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், ஓகே கல்யாணம் குழந்தை, அந்த மாதிரியான ஒரு சின்ன பவுண்டரியை நீங்க அது வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நான் இப்ப சொல்லணும். எங்களோட வெற்றி மூலமாகவும் என்னோட வெற்றி மூலமாகவும் நான் சொல்லணுன்ற விஷயம் இதுதான். உங்களுக்கான உரிமையும் உங்களுக்கான ரைட்ஸையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக நீங்க தான் பேசணும். When you stand for yourself, the world will come along with you. So just stand for yourself. நீங்க என்ன பண்ணணும்ன்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணாதீங்க. ஸோ என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், அதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. நம்ம பொண்ணு அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தா நானும் அங்கதான் உட்காந்துருப்பேன், இன்னைக்கு உங்க முன்னாடி பேசியிருக்க மாட்டேன். ஸோ அந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நீங்க ரொம்ப தெளிவா பதியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேர்ள்ஸ், ஒரு கேர்ளா இருந்து நான் நினைக்கிற விஷயம், என்னோட வெற்றி கூட நான் நிறைய பேரை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் அதுக்காக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும்ன்றதை தயவு செஞ்சு தேர்ந்தெடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. அங்க இருக்கிற நீங்க கண்டிப்பா இங்க ஒரு நாள் வருவீங்க. ஏன்னா அங்கதான் நானும் இருந்தேன். அண்ட் கடைசியா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு ஒரு விஷயம், எங்க அம்மா எனக்கு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், வந்தோம் வாழ்ந்தோன்னு போயிடாம நம்மளுக்காக ஸ்பேஸ நம்மளே கிரியேட் பண்ணி நம்ம மட்டும் இல்லாம 4 பேருக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும்ன்றத உங்களோட மோட்டிவா வச்சுக்கோங்க. அது என்ன சர்வீஸா இருந்தாலும் சரி, என்ன செக்டரா இருந்தாலும் சரி, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள நிறைய பிரியங்கா, உங்கள நிறைய மணிகண்டன், உங்கள நிறைய விஜயலட்சுமியை நாங்க எதிர்பார்த்து உங்களுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கம் அலாங் வித் அஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி.